2000 பிரைஸ் ரேஞ்சு நல்ல ஒரு கேமிங் ஐஎம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சிசியோட ஃபால்கான் இந்த ஐஎம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஐஎம் அன்பாக்ஸ் பண்ணிட்டு சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் கேமிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகே, இதுதான் இந்த ஐஎம் வர பாக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரெகுலராக நம்ம கேஜி ஐஎம்ஸில் எந்த மாதிரி பாக்ஸில் வருமோ அதே சேம் பாக்ஸில் வந்து வருது. தென் பாக்ஸ்க்கு மேலேயே நமக்கு வந்து ஐஎம் வந்துருக்கு. பாக்ஸுக்கு மேலே நமக்கு ஐஎம் வந்துருக்கு. தென் கீழே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு இன்னொரு பாக்ஸ் வந்துருக்கு. இதுக்குள்ளே நம்ம ஒயர் வந்துருக்கு. தென் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிசியோட வாரண்டி கார்டு வந்துருக்கு. தென் அதுக்கப்புறம் ஐஎம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஐஎம்மோட அந்த ஃப்ரண்ட் பிளேஸ் பிளேட் லுக் பார்க்க சூப்பராகவே இருக்குது. இங்கே ஃபஸ்ட் டைம் கையில் எடுக்கும்போது நல்ல ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. ஐஎம் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கவர் நம்ம ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க, அதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இங்கே ரெகுலராக நம்ம கேசி கேபிள்ஸ் என்ன ஒயர் வருமோ அதே சேம் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கிட்ட இருக்கிற 3.5M வேரியன்ட், பட் இந்த ஐஎம் டைப் சி வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. இங்கே கேபிள் பொறுத்த வரைக்கும் பிரைடட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஐஎம்ல மைக் சப்போர்ட் வந்துருக்கு. தென் ஒரு சிங்கிள் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சாங்ஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். தென் இன்னொரு கவர் வந்துருக்கு. இதில் நமக்கு வந்து இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு 2 pairs ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கிடைக்குது. ஓகே, அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் பிளேஸ் பிளேட் நமக்கு வந்து மெட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம சிசியோட பிராண்டிங் வந்து பார்த்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பேக் சைடு நமக்கு வந்து ரெசின் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐஎம் நமக்கு வந்து டுவல் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நம்ம டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், நல்லாவே தெரியுது. தென் இந்த ஐஎம் நமக்கு வந்து 2 கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தா கிடைக்குது. ஒன்று சில்வர், இன்னொன்று வந்து பார்த்தா பிளாக் கலர் ஆப்ஷன். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தா சில்வர் கலர். பட் இந்த சில்வர் கலர் பார்க்க சூப்பராகவே இருக்குது. ஸோ டிசைன் வைஸில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு டிஃபால்ட்டாக வர அந்த இயர் டிப்ஸ் வந்து பார்த்தா கரெக்டாக செட் ஆகலை. அதுக்கப்புறம் நான் பாக்ஸில் வந்து நமக்கு அடிஷனலாக 2 pairs ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபிட் வந்து பார்த்தா கிடச்சி. நம்ம எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி ஃபிட்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபிட்டிங் கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் நம்ம சாங் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு இயர் டிப்ஸ் வந்து செட் ஆகலை அப்படின்னா பாக்ஸில் நமக்கு அடிஷனல் 2 pairs வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து எடுத்து மாற்றிக்கங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பியூர் ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் கேபிள் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதுபோல் இங்கே கேபிள் வந்து நல்ல ஒரு பிரைடட் கேபிள், நம்ம ஈஸியாக வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்க முடியும். திரும்பி எடுக்கிறது வந்து பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேக்ஸில் 3.5M போர்ட் வந்து இருக்குது. பட் இதுலேயே டைப் சி போர்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் பாக்ஸ் வந்து இருக்குது. இதோட பேக் சைடில் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் நமக்கு ஒரே ஒரு சிங்கிள் பட்டன் தான் இருக்குது. இந்த சிங்கிள் பட்டன் வச்சு தான் நம்ம மியூசிக்லாம் வந்து இப்போ கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். லைக் நீங்கள் சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சாங் ப்ளே ஆகும், பாஸ் ஆகும். டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ராக் வந்து போகும். ட்ரிபிள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ட்ராக் வந்து பார்த்தா வரும். நீங்கள் சாங் ஆர் கேமிங் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ கால் வருது அப்படின்னா சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கால் டர்ன் பண்ணிக்க முடியும். திரும்பி சிங்கிள் டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கால் டிஸ்கனெக்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த பட்டன் வச்சு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தென் டாப்பில் நமக்கு 2 பின்கான கனெக்டர் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஐஎம் நமக்கு வந்து டுவல் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தா 8mm டிரைவர். இந்த டிரைவர் நமக்கு வந்து மிட்ஸ் அண்ட் லோஸ் வந்து பார்த்தா பார்த்துக்கும். இங்கே லோ ஃப்ரீக்வன்சிஸ் நமக்கு வந்து பேஸ் தான். இன்னொரு டிரைவர் நமக்கு வந்து 7mm டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்து ஹைஸ் வந்து பார்த்துக்கும். இங்கே நமக்கு ஹைஸில் தான் நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வியர் பண்ணி சாங் கேட்கும்போது பேஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஞாபகம் வந்துச்சு இது வந்து பார்த்தா கேமிங் ஐஎம்க்கு வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தா வோக்கல்ஸ், அதுக்கப்புறம் சவுண்ட் குவாலிட்டி தான். இந்த ஐஎம் நமக்கு வோக்கல்ஸ் வந்து நல்லா கிளியராக வந்து பார்த்தா கேட்டுச்சு. நீங்கள் கேம் பிளேல பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதே மாதிரி இங்கே ஹைஸில் நமக்கு வந்து இப்போ கன் சவுண்டு, அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா கிளியராக வந்து பார்த்தா கேட்க முடிஞ்சுச்சு. சப்போஸ் இந்த ஐஎம் கேமிங்க்கெல்லாம் மியூசிக் கேட்குறீங்கனாலும் அந்த மியூசிக் இருக்கிற டீட்டெயில் நல்லாவே இருந்துச்சு. லைக் அந்த கிட்டார் டியூன், பியானோ டியூன், அதில் டீட்டெயிலாக வந்து இப்போ சூப்பராக வந்து பார்த்தா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஐஎம்லேருந்து வர சவுண்ட் அவுட் ரொம்ப லவுடாக வந்து இருக்குது. அதனால 60% வால்யூம் வச்சு கேட்டிங்க அப்படின்னா நம்ம காதுக்கு வந்து நல்லா சேஃப்டியாக வந்து இருக்கும். இது தென் சவுண்ட் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் நல்லா க்ளோஸராக வந்து பார்த்தா இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் வந்து பார்த்தா கிடையாது. தென் இந்த ஐஎம் கூட நான் வந்து இந்த டேக் வந்து பார்த்து யூஸ் பண்ணேன். இந்த டேக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ க்ளோட ஸ்பார்க் டேக். இதோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் நம்ம 1100 அந்த ப்ரைஸில் வந்து கான்செப்ட் கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இதோட பேக் சைடு நமக்கு வந்து 3.5mm போர்ட் வந்துருக்கும். ஃப்ரண்ட் சைடு நம்ம டைப் சி போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்கள் டிவைஸ் 3.5mm போர்ட் இல்லை அப்படின்னா நம்ம டைப் சியில் தான் ப்ளக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி டைப் சியில் ப்ளக் பண்ணும்போது கன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் கன்வெர்ட்டர் நமக்கு வந்து 200-300 ப்ரைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பட் அந்த டைமில் வந்து உங்களால் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா டேக் வந்து வாங்கிக்கோங்க. இங்கே டேக்கில் நம்ம நல்ல சவுண்ட் அவுட்புட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இங்கே டேக் அப்படின்னா டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். நம்ம ஃபோன்லேருந்து ஒரு டிஃபால்ட் சவுண்ட் வந்து பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம டேக் யூஸ் பண்ணும்போது சவுண்ட் அவுட்புட் வந்து இன்னும் நல்லா கிளியராக வந்து பார்த்தா இருக்கும். அதுக்காக டேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஐஎம் 3.5M வித் மைக் வந்து பார்த்தீங்கன்னா 1750 ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்குது. தென் டைப் சி வேரியன்ட் நமக்கு வந்து பார்த்தா 1909 ப்ரைஸில் வந்து கிடைக்குது. தென் 3.5M வந்து பார்த்தா மைக் இல்லாமல் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 1590 அந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தா கிடைக்குது. இந்த ஐஎம்கான லிங்க், அதுக்கப்புறம் இந்த டேக்கான லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் 2000 பட்ஜெட்டில் நல்ல ஒரு கேமிங் ஐஎம் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்கலாம். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.